அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியினுடைய மேற்பர மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர், ஆழம் 63 சென்டிமீட்டர் எண்ணில் அதனுடைய கொள்ளளவு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கணக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி வாளியினுடைய மேற்பக்கத்தினுடைய ஆரம் அதிகமாக இருக்கும், இதனுடைய அடிப்பக்கம் குறைவாக இருக்கும். இதனுடைய உயரம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன், இந்த இடைக்கண்ட வடிவிலான வாளியினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ 1/3 அப்படி போட்டுக்கிடுங்க. பையனுடைய மதிப்பு 22/7, உயரம் நமக்கு 63 சென்டிமீட்டர் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ r², மேற்பக்கத்தினுடைய ஆரம் 15², கீழ்ப்பகுதியினுடைய ஆரம் 8² ப்ளஸ் 15 பெருக்கல் 8. இது அப்படியே நம்ம பெருக்கி போடுவோம். 1 7 7, 9 7 63, 1 3 3, 3 9. இந்த 22ஐயும் 3ஐயும் பெருக்குவோம், 66. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், பெருக்குவோம். 15ஐயும் 15ஐயும் பெருக்கும்போது 225, 8ஐயும் 8ஐயும் பெருக்கும்போது 64, 15ஐயும் 8ஐயும் பெருக்கும்போது 120. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போடுவோம். 66 பெருக்கல் 5 4 9, 2 6 8 10, மீதி 1 4. 409ஐயும் 66ஐயும் பெருக்குவோம். 409, 66ஆல் பெருக்குங்க. 9 6 54, 4 6 24. அதே இதை அப்படியே எழுதிக்கிடுங்க. கூட்டி போடுவோமா? 4 9 9 6 2. அப்போ நமக்கு 26,994 நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த சென்டிமீட்டர் கியூப்பை நம்ம லிட்டராக மாற்றணும் அப்படின்னோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், 1000 சென்டிமீட்டர் கியூப் என்பது 1 லிட்டர். அப்போது நமக்கு கணக்கில் 26,994 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது இதை 1000ஆல் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். அப்போ 1000ஆல் வகுக்கணும் அப்படிங்கும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது முன்னாடி போகும். அப்போது 26.994 லிட்டர். நமக்கு ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.